வீரா! சூர்யா, காயத்ரி, சூர்யா, காயத்ரி! ஐயோ, சூர்யா, அம்மாடி காயத்ரி, வீரா! சூர்யா, அம்மா காயத்ரி, சூர்யா, காயத்ரி. காயத்ரி, சூர்யா, சூர்யா கேக்குதா? கேக்குது கேக்குதா வீரா? கேக்குது சூர்யா. அப்படிதான் வீரா. வா, பக்கத்துல தான் இருக்கீங்க. வா. வீரா! சூர்யா, வீரா! சூர்யா, வா. கேக்குது வீரா. சூர்யா, வீரா! சூர்யா, வீரா கேக்குது வீரா. வா. சூர்யா, வீரா! சூர்யா, வீரா! சூர்யா, சூர்யா, சூர்யா. வீரா! உன் கையை கட்டி இருக்காங்களா வீரா? ஆமா சூர்யா. சரி, நீ அப்படியே உட்காரு. உன் கட்டை கட்டுறேன். நீ உட்காரு வீரா. உட்காரு. பாத்து சூர்யா. வீரா! சூர்யா, கீழே உட்காருங்க சூர்யா. உட்காருங்க. இருங்க, கொஞ்சம் இருங்க. சூர்யா, கயிறு விடுங்க, கயிறு விடுங்க. வீரா! வீரா! எனக்கு சூர்யா, மூச்சு முட்டுது வீரா. ஐயோ வீரா, என்ன இங்க இருந்து சீக்கிரம் கூட்டிட்டு போயிடு. எந்திரிங்க. சூர்யா, சூர்யா, அவங்க சொன்ன மாதிரி தான் நடக்குது. எந்திரிங்க, போலாம். வாங்க சூர்யா, வாங்க. சாரி மிஸ்டர் சதீஷ், ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்த கேஸை மறுபடியும் எடுத்து வாதாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சார் ப்ளீஸ் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். கண்டிப்பாக உங்களால் முடியும் சார். ஏற்கனவே இந்த மாதிரி 2-3 கேஸை எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி அவங்கள வெளியிலையும் கொண்டு வந்திருக்கீங்க சார். நீங்கள் மனசு வச்சா அது கண்டிப்பாக முடியும் சார். புரியாம பேசாதீங்க சதீஷ். அந்த கேஸ்ல எல்லாம் எவிடன்ஸ் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. அதனால தான் என்னோட கிளைண்ட்டை அந்த கேஸ் இருந்து என்னால் வெளியே கொண்டு வர முடிஞ்சது. பட் உங்க கேஸ் அப்படி இல்லை. இதை பாருங்க சதீஷ், மர்டர் பண்ண ஒய்ஃபே அதை ஒத்துக்கிட்டாங்க. உங்க மச்சானும் அவர் தங்கச்சி காப்பாத்துறதுக்காக தான் எல்லா தப்பு பண்ணாருன்னு ஸ்ட்ராங் எவிடன்ஸோட ப்ரூஃப் ஆயிருக்கு. எல்லாம் கரெக்டு தான் சார். பட் மேல்முறையீடுன்னு ஒன்று இருக்குல்ல. தம்பி, நீங்க டிவி, பேப்பரு, சினிமா எல்லாம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மேல்முறையீடு எந்த கேஸ்ல வேணா பண்ணலாம். ஆனா எந்த கேஸ்ல பண்ணா நிற்கும், எந்த கேஸ்ல பண்ணா நிற்காதுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். உங்க கேஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வாய்தா கூட தாங்காது. சார் ப்ளீஸ் சார், உங்களை நான் ரொம்ப நம்பி வந்திருக்கேன் சார். நம்புறது உங்க தப்பு இல்லை சதீஷ். ஆனா அந்த கேஸ்ல முறையீடு பண்ணா கண்டிப்பா தப்பாயிரும். சார் அட்லீஸ்ட் அவரை ஜாமீன்லையாவது வெளியில் எடுக்கலாம்ல. ஜாமீன்ல உங்க மச்சான் சாதாரண தப்பு பண்ணல, அதிகார துஷ்பிரயோகம். கவர்மெண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ண சொல்லி போலீஸ் யூனிஃபார்ம் கொடுத்தா மொத்த சர்வீஸையும் அவர் தங்கச்சிக்காக பண்ணியிருக்காரு. எப்படி ஜாமீன் கிடைக்கும்? சார் நீங்க மனசு வச்சா. தம்பி, நீங்க படிச்சவர் தானே, ஒரு தடவை சொன்னா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? தயவு செஞ்சு கிளம்புங்க தம்பி. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார். ஐயா என்ன தம்பி, சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டே இருக்கீங்க. என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கிளம்புங்க. இதை பாருங்க தம்பி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, சொல்றது புரிஞ்சுக்கிங்க ப்ளீஸ். ப்ளீஸ் கிளம்புங்க, கிளம்புங்க. ஆச்சாச்சு, அவ்வளவுதான் 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 சரியாயிடும். ஆச்சு 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 சரியாயிடும்.
கால் வைமா. அப்படிதான். மொல்ல மொல்ல மொல்ல. அப்படிதான். மெதுவா நட. அவ்வளவுதான். பாத்து. ஆச்சு, அவ்வளவுதான். மெதுவா நட. அப்படிதான். ஆத்தா காப்பாத்திட்டா. சூர்யா, எந்திரிங்க சூர்யா. சூர்யா, சூர்யா, எந்திரிங்க சூர்யா. சூர்யா, சூர்யா, பாத்து பாத்து. சூர்யா, பாத்து. ஐயோ வீரா, சூர்யா, இதுக்கு மேல வழி இல்ல. அவனுங்க இவ்வளவு தூரம் சூர்யா, கூட்டிட்டு வரல வீரா. சூர்யா, ஒருவேளை ஆப்போசிட் வந்துருப்போம்னு நினைக்கிறேன். இருக்கலாம், ஆனா என்னால சுத்தமா முடியல வீரா. ஐயோ சூர்யா, சூர்யா, இங்க பாருங்க சூர்யா. வீரா, கொஞ்சம் தூரம் தான், போயிடலாம் வாங்க. வீரா, வாங்க வாங்க சூர்யா, எந்திரிங்க. வாங்க வாங்க வாங்க. பார்த்து பார்த்து சூர்யா. காத்தவரையா, அந்த பொண்ணு பூரண குணம் அடைஞ்சிட்டா. சந்தோஷம் தாயி. ஆமா, அவ புருஷனையும் அவ தம்பியும் என்ன பண்ணுன? 2 பேரையும் கண்ணை கட்டி அந்த கிராந்த காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துட்டானுவன். இந்நேரம் கொஞ்சம் கொஞ்சமா உசுர் போயிட்டு இருக்கும் தாயி. சாவட்டும், செத்து தொலையட்டும். சரி தாயி. தாயி, அடுத்து நான் என்ன பண்ண? வேற என்ன பண்ண? அந்த பொண்ணுக்கு தாலி கலட்டுற சடங்க செஞ்சு முடிச்சிட வேண்டியது. அதுக்கான ஏற்பாட நான் செஞ்சுறேன். நீ போய் உன் வேலைய பாரு. போ. சாதனா, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஐயோ ஐயோ சாதனா, ஒண்ணு இல்ல உனக்கு ஒண்ணு அவளையம்மா, உனக்கு ஒண்ணு அவளையம்மா. தம்பி, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. நீங்க மட்டும் இல்லைன்னா என்னோட குழந்தை நிலைமை. பரவாயில்ல சார், பரவாயில்ல, இருக்கட்டும். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. நான் கிளம்புறேன் சார். தம்பி, ஒரு நிமிஷம் வாங்க தம்பி, ஆபீஸ் போலாம். சார், உங்க கேஸ நான் எடுத்து நடத்துறேன் தம்பி. உங்க மச்சான வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு தம்பி. ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. வாங்க. வாங்க தம்பி போலாம். சூர்யா, வீரா, 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 சூர்யா, கை கொடு வீரா. வீரா, கையை நல்லா புடி. வீரா, முடியல. வீரா, வா. சூர்யா, வீரா, வா வீரா. வீரா, முடியல, நீங்க போயிடுங்க. வீரா, நீ இல்லாம எப்படி போவ வீரா? நீ இல்லாம எப்படி போவ? சூர்யா, போங்க சூர்யா, தலை வலிக்குது. போங்க சூர்யா, வந்துடுறேன், நீங்க போங்க போங்க.
பொன்னம்மா, பொன்னி, பூவாயா கூட்டிட்டு வாங்கடி, சடங்கு ஆரம்பிக்க. வரோம் தாயி. பாத்து மெதுவா ஏறு. ஆ அப்படிதான். உட்காருமா, உட்காரு. ம், பாத்து. பொன்னம்மா, மஞ்சள் தண்ணி எடுத்து ஊத்துங்கடி. ம், சரி தாயி. ஹேண்ட்ல கேன்ல ஏறு, ஐஸ் ஃபுல்லா டியரு, எம்டி டேங்க், ரிவர் கம், நைப் ரிவர்ஸ் கியரு, பெங்களூரு, ஓ மை லவ், யூ ஷோட் மீ பவு. நல்லா ஊத்துங்கம்மா, பூராத்தையும் ஊத்தி முடிச்சிருங்க. புடி, எந்திரிமா. பொன்னம்மா, பார்த்து கூட்டிட்டு வா, அடிபட்ட காலு. ம், ஆ, பார்த்து பார்த்து. பாத்து மெதுவா. ஆ, வாங்க. ஆ, பார்த்து, மெதுவா மெதுவா. ஆ, பார்த்துமா, வா. ஆ. உட்கார். உட்காருமா. வராய் தாயே, ஓம் சக்தி தாயே. தெருவுக்கு அந்த தெருவுக்கு தெருவு கோடியில் நின்று அத்தா திருநீரை அள்ளி அவ கொடுத்துமே வந்து. தெருவுக்கு நம்ம தெருவுக்கு தெருவு கோடியில் நின்று அத்தா திருநீரை அள்ளி அவ கொடுத்துமே வந்து. அத்தா திருநீரை அள்ளி அவ கொடுத்துமே வந்து. வரும் அத்தக்கிட்ட வரும் பொறோரோட வாட்டத்தை கண்டு இங்க வாழ்த்தி நல்ல வரங்கொடுத்து வராளே நின்று. இங்கே வாழ்த்தி நல்ல வரங்கொடுத்து வந்தாலே நின்று. ஆத்தா தாயே, வராயி தாயே.
வராய் தாயே. தாயி 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 கற்பூரம் ஏத்தியாச்சு தாயி. தாயி மலையேறு தாயி. அத்தா 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 பாத்து பாத்து குடிங்க. அத்தா மலை ஏறிடுச்சு. என் பொண்ணுக்கு எந்த கெடுதலும் நடக்காம நீதாம்மா பாத்துக்கணும். அம்மா சுபு, சொல்லுங்கண்ணே. காட்டுக்குள்ள காயத்ரி தேடி போன சூர்யாவை காணுமா? என்னென்ன சொல்றீங்க? சூர்யாவுக்கு என்னாச்சு? சொல்லுங்கண்ணே. சுபு, உன்னுடைய தாலி சூர்யா ஐயோ, சூர்யாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல அண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காதுமா. தாலி அறுந்து விழுந்துருச்சு. அங்க சூர்யாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பார், நான் சொல்றதை கேளு, அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. ஐயோ கடவுளே. அழாத நீ. இல்லண்ணா, எனக்கு ஏதோ தப்பா படுது. என்னம்மா நீ? அது ஏதோ தற்செயலா அறுந்து விழுந்துருச்சு, அதுக்கு போய் ஏதோ நினைச்சு அவருக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. கடவுளே. இந்த பார், அதெல்லாம் சூர்யாவுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அழாதம்மா, அழறத நிறுத்து முதல்ல. சரி, இத பார்,
முதல்ல பூஜை ரூமுக்கு போய் அந்த தாலியை கழுத்துல மாட்டிக்கோ. அவருக்கு எதுவும் ஆயிருக்காது இல்லைன்னு. ஐயோ போமா, நான் சொல்றத கேளு ப்ளீஸ். போ, அழுவாத. சூர்யா, ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகு நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே